வணக்கம். பலரும் தினமும் சம்பாதிக்கிறாங்க, சேமிக்கிறாங்க, செலவு செய்கிறாங்க. ஆனால் அந்த பணத்தை எப்படி நிர்வகிக்கணும், அந்த பணத்தை எப்படி வெல்த்தாக மாற்றணும் அப்படிங்கிற நாலேஜ் குறைவாகவே இருக்குது. ஸோ இதனாலேயே இந்தியா இப்போ உலகத்தில் பெரிய பொருளாதார சக்தியாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. வேகமான டிஜிட்டல் வளர்ச்சி, அப்புறம் யங் என்டர்பிரனர்ஸு, மக்கள் தொகை பெருக்கம், அப்புறம் ஸ்டார்ட் அப் சூழல், இந்த மாதிரி எல்லாமே இந்தியாவுடைய எதிர்காலத்தை ரொம்ப நம்பிக்கையாக காட்டுற விஷயமா பார்க்கப்படுது. ஆனால் இந்த வளர்ச்சியில் பலரும் கவனிக்காத ஒரு பெரிய குறைபாடு இருக்குது. அது என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பணம் பற்றிய அறிவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இந்த நாலேஜ் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு மைனஸாகவே பார்க்கப்படும். இதனால் என்ன நடக்கலாம் அப்படின்னா, பல வருடங்கள் நம்ம பணத்தை சேமித்து வச்சுருப்போம், ஆனால் அதில் வளர்ச்சிங்கிறது ஒன்றும் கிடைக்காது. அதிகமான வட்டி கடன் தெரியாமே நம்ம சேர்த்து வச்சுருவோம். அப்புறம் இன்சூரன்ஸ் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது, ரிட்டையர்மெண்ட் பிளானிங் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்கிறது, இந்த சில முடிவுகள் தான் காலப்போக்கில் நம்மளுக்கு பெரிய செலவுகளை கொடுக்குற ஒரு இழப்பாக மாறிடும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளில் சொல்லணும் அப்படின்னா, ஒரே சம்பளம் வாங்குகிற 2 பேரை நாம் எடுத்துக்கலாம், ஏபி அப்படின்னு. ஏ பணத்தை சேமிக்கிறாரு, ஆனால் முதலீடு செய்ய மாட்டேங்கிறாரு. ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது. இப்போ பி பார்ப்போம். ஸோ பிக்கு அடிப்படை ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்குது, அவர் கற்றுக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். சின்னதாக முதலீடு செய்கிறாரு, ரிட்டையர்மெண்ட்டுக்கும் இன்சூரன்ஸுக்கும் திட்டமிடுறாரு. இப்போ இந்த 2 பேருடைய வெல்த் அடுத்த 20லேருந்து 25 வருஷத்துக்கு அப்புறமா பெரிய வித்தியாசம் இருக்கும். இங்கே இந்தியாவுடைய டிஜிட்டல் ரெவல்யூஷன் கடைசி 10 வருஷத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. டிஜிட்டல் பேமெண்ட் இன்னும் ஈஸியாக மாறிடுச்சு. யூபிஐ போன்ற அந்த தொழில்நுட்பங்கள் மூலமாக பேங்க் அக்கௌண்ட்டு, டிஜிட்டல் பேமெண்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸு, இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸு, இது எல்லாமே மக்கள் எளிதாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, எல்லார்கிட்டையும் அந்த ஆக்சஸ் இருக்குது, ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஈஸி கிரெடிட் எடுத்துக்கலாம். அது ஒரு மறைமுக அபாயமாக பார்க்கப்படுது. ஸோ எப்போதுமே இன்ஸ்டன்ட் லோன் மற்றும் டிஜிட்டல் லெண்டிங் ஆப்ஸ் இப்போ அதிகமாக மாறிடுச்சு. அதனால ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா, பலரும் அது புரிஞ்சிக்காம அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் காம்போனண்டிங்கு, லோன் ரீபேமெண்ட் ஸ்ட்ரக்சரு, கிரெடிட் ஸ்கோரு, இடன் சார்ஜஸ்ஸு, இந்த மாதிரி கடன் சூழல்லே நாம் விழக்கூடிய இருக்கும். அதிலே நம்ம சிக்கிக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்புறம் ரொம்ப முக்கியமாக இன்சூரன்ஸ் பல குடும்பங்கள் இல்லாதது தான் இங்கே நம்ம பார்க்க முடியுது. ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, ஆக்சிடென்ட் அல்லது ஜாப்லெஸ், இந்த மாதிரி விஷயங்களால் ஒரு குடும்பத்துடைய சேமிப்பு ஒரே நாளில் அழியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்னும் இங்கே சில குடும்பங்களுக்கு நான் முன்ன சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் இல்லை, அவங்க சரியான கவரேஜஸும் இல்லை. இதனால் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் வாழ்க்கையை பாதிக்கலாம். அப்புறம் அடுத்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அடுத்து ஒரு பெரிய சவாலாக இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் வேலை செய்கிற அதிகமான மக்கள் அவங்களுடைய காலம் செல்ல செல்ல வயது அதிகமாகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் இல்லாதனால வயசான காலத்தில் ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இல்லாமல் போகிற சூழ்நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ இதனால தான் இந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷன் அப்படிங்கிறது முக்கியமானதாக நம்ம பார்க்கப்படுது. எந்த அளவுக்கு அது முக்கியம் அப்படின்னா, அது ஸ்கூல் லெவல்லேருந்தே தொடங்கணும் அப்படின்ட்டு எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ அடிப்படை ஃபினான்ஷியல் எஜுகேஷனை கற்பிக்கணும். அதனால் நம்மளோட பட்ஜெட்டு, சேவிங்கு, இன்ட்ரெஸ்ட் எப்படி வேலை செய்யுது, இன்வெஸ்டிங் பேசிக் என்ன, இன்சூரன்ஸு, லோன் டேர்ம் வெல்த் பிளானிங்கு, இது எல்லாமே நம்ம லைஃபோட ஸ்கில்லை மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்மளோட வெல்த்தை நல்லா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்மளோட ஃபினான்ஷியல் கண்டென்ட்டுக்கு தகுந்தாற்போல் அந்த அறிவை பயன்படுத்தி வளர்த்திக்கணும். யூடியூப்பு, பிளாக்ஸு, ஃபினான்ஷியல் கிரியேட்டர்ஸு எல்லாமே பணம் பற்றிய அறிவை எளிமையாக பகிர்ந்துட்டு வராங்க. எக்ஸாம்பிள் நம்மளோட யூடியூப் சேனல்ஸுமே இருக்குது. இதில் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டு அதுலேருந்து மெதுவாக நம்மளுடைய பயனுள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டை, வெல்த்தை கிரியேட் பண்ணலாம். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் அவேர்னஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த நேஷனுக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான நேஷனாக மாறிடும். ஒரு நாட்டில் இருக்கிற மக்களோட பணம் சரியான புரிதல் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் பலம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது ஏன் அந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, அதிகமான சேவிங்ஸ் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், வலுவான கேபிட்டல் மார்க்கெட்ஸ் வந்து கிடைக்கும், நல்ல எக்கனாமி ஸ்டேபிளாக வந்து மாறிடும். ஸோ இந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷன் தான் எக்கனாமி ஆப்பர்ச்சுனிட்டியை ரியல் ப்ராஸ்பெக்டிவாக மாத்திர சக்தியை வந்து இறந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்மளுடைய அந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷன் வந்து இந்தியாவோட வளர்ச்சிக்கும் முக்கியமானது. இங்கே நிறைய ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கிடைக்குது, அது மட்டும் போதாது, அதை புரிஞ்சிக்கணும். அதை புரிஞ்சுட்டு தான் நம்ம சரியான அந்த முடிவுகள் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தொடங்கணும். ஒரு சரியான ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் வந்து ஒரு குடும்பத்தையும் ஒரு நாட்டையும் மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சக்தியாக வந்து இருந்துட்டு இருக்கு. அதனால் நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த ஃபினான்ஷியல் அவேர்னஸை வாங்கிக்கோங்க. தொடர்ந்து எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்காக அந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோ கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்தியாவுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பது வந்து அரசியல் கொள்கைகள் மட்டும் இல்லை, தொழில்நுட்ப வளர்ச்சி மட்டும் இல்லை, தினமும் மக்கள் எடுக்கிற ஃபினான்ஷியல் டெசிஷன் தான். ஸோ மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல முடிவு எடுக்கணும். ஸோ அந்த முடிவுகள் கோடிக்கணக்கான மக்களிடம் பெருகும் பொழுது வந்து இந்தியா வந்து பொட்டன்ஷியலி ஒரு நல்ல இடத்துக்கு போய் சேரும். ஸோ இந்த விஷயத்தை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ நீங்களும் இந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அதோடைய அவேர்னஸ் எடுத்துக்கோங்க. உங்களோட வளமான எதிர்காலத்துக்கு புத்திசாலித்தனமாக முதலீடு பண்ணுங்கள். மிக்க நன்றி.